மீனா பார்த்துட்டீங்களா, நான் தன்னை ஏமாத்துறவங்கள எப்படியானா வந்துட்டு நாமளும் அவங்க ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு தான் காச வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவ கூப்பிட்டு சீதா கிட்ட ஆர்டரு சிந்தாமணி குடுக்குற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசி கோயிலுக்கு வந்துருங்கம்மா அப்படின்ற மாரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் புதிய ஆர்டர் கண்ணு நான் வந்துடுறேன். நான் தான் எல்லா ஆர்டரும் செய்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வராங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ருதி கிட்ட சொல்லி சிந்தாமணி பேசுற மாரி பார்த்தீங்கன்னா, மேனேஜரும் வந்துட்டு காசு எடுத்து வர சொல்றாங்க. 2 பேருமே வந்துட்டு கோயில்ல பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணி பேசும்போது பார்த்தீங்கன்னா, மண்டபத்து ஓனர வர வச்சு அவங்க பேசுறதெல்லாம் கேட்க வச்சுர்றாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, மண்டபத்தோர கேட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் நல்லா 4 அடி அடிச்சுட்டு இனி இப்படியாடா உழைக்கிறவன் காசை ஏமாத்திருக்க. இதுவே இவ்வளோ ஏமாத்திருக்கன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர ஏமாத்திருப்ப. உன்னைய நம்பி மண்டபத்த ஒப்படைச்சுக்க. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். நீ நேர்மையா இருப்பன்னு பார்த்தா, இப்படி எல்லார் வயித்துலயும் அடிச்சு தான் ஏமாத்துறியா? ச்சே! எவ்வளோ அடிச்சு சம்பாரிச்சாலுமே வந்துட்டு அந்த காசெல்லாம் நிலைக்காது. மண்ணா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 அடியும் போடுறாரு. இந்த அடி உனக்கு இல்ல. அந்த சிந்தாமணிக்கு. இனிமேல் வந்துட்டு இனிமேல் உழைக்கிறவங்கள நீ ஏமாத்தவே கூடாது. உனக்கு போட்டியா வராங்கன்னா, நீ போட்டி அளவு தான் வேணுமே தவிர, இப்படி சூழ்ச்சி பண்ணி அவங்க வயித்துல அடிச்செல்லாம் நீ ஜெயிக்கணும்னு நெனச்சா கூட, அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளிய வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காசு புடுங்கி மீனா கிட்ட குடுத்துர்றாங்க. உடனே ரொம்ப நன்றி சார். இவங்க செஞ்ச சதியினால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. இனிமேல் எந்த ஆர்டர் வந்தாலும் நானே உனக்கு தரேன். இனிமேல் நீதாம்மா என் மண்டபத்துக்கு எல்லா ஆர்டரும் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மண்டபத்துக்கு வந்து சொல்லிடுறாங்க. நானே பார்த்தீங்கன்னா எல்லா மண்டபத்துக்காருக்கும் சொல்லி நீ ரொம்ப நல்லவ அப்படின்ற மாரி சொல்றேன். இனிமேல் எல்லாருமே உனக்கு ஆர்டர் குடுப்பாங்கம்மா. நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவ வாழ்த்தி அனுப்புறாங்க. ரொம்ப நன்றி சார். உங்க ஆசீர்வாதம் இருந்தா நான் இனிமேல் எல்லா வேலையும் செய்வேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே சந்தோஷத்துல வீட்டுக்கு கிளம்பி போக, உடனே ஃபைனான்ஸியர் கால் பண்ணேன் சார். இப்பதான் சார் காசு குடுத்தாங்க. இதோ வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காச எடுத்துட்டு போற டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, நாங்க சிந்தாமணி அங்க உள்ள இருக்காங்க. சிந்தாமணி பார்த்த உடனே, "நீங்க எங்க இங்க?" அப்படின்னு அது நான் கேட்கணும். அங்க வச்சு அவமானப்படுத்தணும். பார்த்தா நீங்க வேற வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுருக்க டைம்ல தான் ஃபைனான்ஸர் வெளிய வராங்க. "சார் வா மீனா அப்படி எப்படி எப்போ வந்த?" அப்படின்னு கேட்க, "இப்ப தான் சார் வந்தேன். ஆனா இவங்க உங்கள பார்க்கவே விட மாட்றாங்க. யார் சார் இவங்க?" அப்படின்னு கேட்க, "இவ தான் என்னோட மனைவி. இவ தான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி" அப்படின்னு சொல்ல, "என்ன சார் சொல்றீங்க? இவங்க தான் உங்க மனைவியா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவுமே இல்ல சார். இவங்களும் வந்து புலவர் டெக்கரேஷன் தான் இருக்காங்க. இவங்க தான் எனக்கு போட்டியா வந்திருக்காங்க அப்படின்ற மாரி சொல்ல, சரி 2 பேரும் வந்துட்டு தொழில்ல போட்டுருக்கலாம். இனிமேல் சண்டை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காச குடுத்துட்டு மீனாவுமே வெளிய வராங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி வெளிய வந்து எங்க சுத்தி திருப்பி என் வீட்லயே கை வச்சிருக்க. அதுவும் எங்க வீட்டுக்காரர்கிட்ட இருந்து காசு வாங்கி என்கிட்டருந்து புடுங்கி எங்க வீட்டுக்காரருக்கு குடுக்குறியா? நீ அந்த அளவுக்கு கேடியா இருக்க. உன்ன நானும் சாதாரணமா நெனச்சுட்டேன். ஆனா என்னமோ பரவால்ல. நீ புத்திசாலியா தான் இருக்க. இந்த ஒரு முறை நீ ஜெயிச்சிட்ட. எல்லா முறையும் வந்து நீயே ஜெயிக்க மாட்ட. உன்னை எப்படியும் இந்த தொழில விட்டு விரட்டி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்ல, என்னலாம் நீங்க விரட்ட முடியாது. நான் உண்மையா நேர்மையா உழைக்கிற வீரு. நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். முடிஞ்சா தொழில்ல வந்து ஜெயிக்க பாருங்க. இப்படி ஏமாத்தி ஜெயிக்கணும்னு நெனைக்காதீங்க. அப்புறம் அது உங்களுக்கு எதனா ஆபத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல தான் முத்துவுமே சவாரி முடிச்சுட்டு வர்றாங்க. முத்துவ பார்த்து மீனா பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, "இவ்ளோ நடந்திருக்கு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கு" அப்படின்னு சொல்லு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல. நானே முடிச்சுட்டேங்க" அப்படின்னு சொல்ல, "ரொம்ப சந்தோஷம் மீனா. வா இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்பா கிட்ட சொல்லலாம்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா உள்ள கூட்டிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை கிட்டயுமே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே வித்யாவுமே இதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. இப்படிதான் வரப்போற எபிசோட் வந்து போப்போது. அடுத்து வித்யா என்னென்ன பிளான் பண்ணி மீனாவ கவுக்க போறாங்கன்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. கூட பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.